ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் ஹாலிடேஸ் ஆன இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியான மதராசி திரைப்படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் வசூல் தாறுமாறாக உயர்ந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் கேபிஒய் பால நடிப்பில் வெளியான காந்தி கண்ணாடி திரைப்படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் வசூல்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் உயர்ந்திருக்குது. அதற்கான வீடியோ நம்ம சேனலில் போட்டுக்கிறோம். பார்க்கலாம் அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த ஒரு வீடியோவில் 10வது நாளில் மதராசி திரைப்படம் தமிழகம் மற்றும் கர்நாடகாவில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் இந்த நேரம் முடிவுபடி எவ்வளோ டிக்கெட் விற்பனை இருக்குது, எவ்வளோ ஷோ போகிறது உறுதியாக இருக்குது, அதன் மூலம் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்றதான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி காந்தி கண்ணாடி மற்றும் மதராசி இந்த இரண்டு திரைப்படத்தில் உங்களுக்கு பிடித்த திரைப்படம் எது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்க நினைக்கிற வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, முதலாவதாக 10வது நாளில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா இதுவரையும் 49 ஷோ போடுறது உறுதியாக இருக்குது. 4234 டிக்கெட் விற்பனை இருக்குது. இதன் மூலம் 9,47,000 வரையும் கலெக்ஷன் பண்ணி இருக்குது. இதனை தொடர்ந்து தமிழகத்தில் 681 ஷோ போடுறது உறுதியாக இருக்குது. 94,374 டிக்கெட் விற்பனை இருக்குது. இதன் மூலம் 1,40,14,000 வரை கலெக்ஷன் பண்ணி இருக்குது தமிழகத்தில் மட்டும் இந்த நேரம் முடிவுபடி. இது ஒரு நல்ல கலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லலாம். இன்று ஞாயிற்றுக்கிழமை ஹாலிடேஸ் அப்படின்றதுனால அட்வான்ஸ் புக்கிங் வசூல் தாறுமாறாக உயர்ந்திருக்குது. ஆல்ரெடி காந்தி கண்ணாடி திரைப்படம் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் 10வது நாளில் எவ்வளோ கலெக்ஷன் இருக்கு அப்படின்றதுக்கான வீடியோ நம்ம சேனலில் போட்டுக்கிறோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.